லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? சூர்யா வெற்றி கொண்டான். சட்ட கையில் வைத்திருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரை கையில் வைத்திருக்கக்கூடிய மாநில அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிற இடத்திலிருந்தே விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. புரட்சி கவிதாசன் பேசினார். அதுக்கு முன்னால் சகோதரர் பேசும்போது கூட மாநில அரசுக்கு தாங்க அதிக பொறுப்புன்னாரு. இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பு எங்கள் தலைவர் தான், தமிழ்நாட்டு முதல்வர் தான். அதில் நான் ஒரு ஸ்டெப்பு பின்னும் வைக்க மாட்டேன். அதில் எங்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லைன்னு உதறி விட்டு போகிற இடத்துல நாங்கள் இல்லை. நாங்கள் என்ன ஜாகர் குருபாபா நிகழ்ச்சியாக ஊப்பியில் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 150 பேர் செத்தாலும் பரவாயில்ல, அவன் சாமியார். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியா நாங்கள் நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு பாதுகாப்பு இல்லாமல் சுற்றுறோம்? நீங்கள் இது முதல்ல புரிதலோடு அவர் பேசணும். நிகழ்ச்சி யார் நடத்துனது? விமானப்படை நடத்துது. நாங்கள் திரும்பி அவர் எல்லா பொறுப்பும் இவங்களுது 5 பேர் செத்ததுக்கு இவங்க தான் காரணம். எடப்பாடியும் அதே தான் சொன்னார், அண்ணாமலையும் அதே தான் சொன்னார். பேசுகிற அத்தனை பேரும் 5 பேர் மரணத்துக்கு இவர்கள் தான் பொறுப்பு. அழைத்ததே முதலமைச்சர். சரிங்க, அவரும் முதலமைச்சரும் இறங்கி அழகாக சொன்னார். நான் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என் ட்வீட்டில் ஒரு இடத்துல நான் அழைப்பு விடுத்தேன்னு அது கொஞ்சம் காட்டுங்க. அழைப்பு விடுத்தது, விளம்பரம் கொடுத்ததெல்லாம் விமானப்படை, நிகழ்ச்சி நடத்தியது விமானப்படை. 5 பேருக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு சொன்னால் 15 லட்சம் பேரில் 14,999 சம்திங் இவ்வளோ பேரும் பாதுகாப்பாக உயிரோட காப்பாற்றினது தமிழக அரசு தான். அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோன்னு யாராவது சொல்லுவாங்களா? 5 பேர் என்ன காரணத்துக்காக இறந்தாங்க அதுக்குள்ளேயே நான் போகல. ஏன்னா அது யாராக இருந்தாலும் அதுக்கு இரங்கல் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, விமானப்படை நிகழ்ச்சி நடத்துனது நீங்கள். எங்கள் சீஃப் செக்ரட்டரியை உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுறோம். கேட்குறது விமானப்படை என்ன கேட்டதோ அத்தனையும் கொடுக்க வேண்டியது எங்கள் மாநில பொறுப்பு. அதுக்கு உண்டான அத்தனையும் சொல்றாரு. நீங்க கிளைமேட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அங்கே தான் நான் வரேன். அங்கேயே தான் வரேன். அவர் கேட்டார் அலட்சியமாக கடந்து போறியான்னு. ஒரு அண்ணனுக்கு ரொம்ப அக்கறையாக பேசினார்ல. நான் கேட்குறேன், இந்த விமானப்படைக்கு டயத்தை சூஸ் பண்ணது யார்? நாங்களா சூஸ் பண்ணி சொல்ல முடியும்? இல்லை, அந்த நிகழ்ச்சிக்கு நான் சொல்கிற டயத்தில் காலையில் 6 to 7 தான் நீ விமானத்தை பறக்க விடணும், இல்லைனா நீ இங்கே ஒன்றும் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, எல்லாம் வெளில போய்டு அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போகிற கம்பெனி அது. என்னங்க இவர் என்னவோ புதுசாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இங்கே எவன் என்ன விட்டாலும் அவங்க வீட்டில் ஆட்டுக்குட்டி குட்டி போட்டாலும் எங்கள் வீட்டு ஆடு தான் காரணம்னு சொன்னால் நான் என்னங்க பண்ணுறது? இப்படியா இவர் பேசுகிறது ஒரு பொறுப்பா? நிகழ்ச்சி நடத்துறதுக்கு டைம் லிமிட்டு யார்? 18 உச்சி வெயிலில் கொண்டாந்து நீ நிகழ்ச்சி நடத்துறீங்க. உங்களுக்கு வெதர் தெரியும். சகோதரர் பேசுனதில் ஒரே ஒரு உண்மையை பேசினார். ஏன்னா அத்தனை விமானமும் அவ்வளோ பொல்யூஷனுக்கும் யாருங்க காரணம்? கீழே 15 லட்சம் பேர். நீ உங்களுக்கு நேரத்தர அவர் என்ன உங்களுக்கு டவுட்? என்கிட்ட கேளுங்க, நேராக பேசுவான். யார் இது நிகழ்ச்சி நடத்துனது? அழைப்பு கொடுத்தது யாரு? கல்யாண வீட்டுக்காரன் நீங்க, காவு கொடுத்தது நீங்க, பறி கொடுத்தது நீங்க. இந்த செத்து போன ஆவி எல்லாம் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கு. இது என்ன எப்ப பார்த்தாலும் மனு கொடுத்தோமா பத்திரிக்கை வச்சோமா? கவிதாசன் நான் உங்களுக்கு நேரம் தர இருங்க, அவர் பேசி புரிதலோட பேசுங்கண்ணே. இல்ல, நீங்க வந்து இன்னும் கூடுதலா இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு கணித்து அதற்கான பலத்தை ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விமர்சனம் உங்கள் மீது தானே வரும். பாருங்க, சீஃப் செக்ரட்டரி உட்கார வச்சு இவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஒரு பிராக்டிக்கலா பேசுவோம். முப்படையும் சேர்ந்து ஒரு சாகச நிகழ்ச்சி நடத்துதுன்னு முடிவு. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சின்ன கவர்மெண்ட்டு, இங்கே வந்து நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் பார்வையில் நீங்கள் கேட்குற அத்தனை ஹெல்ப்பும் பண்ணுறோன்னு ஒரு முதலமைச்சர் ஒரு மாதத்துக்கு முன்னால் சீஃப் செக்ரட்டரியை விட்டு எல்லா அதிகாரிகளை வச்சு 7000 எவ்வளோ போலீஸு, 7500 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறோம். 2 பக்கமும் பேரிகார்டு கொடுக்குறோம். கூட்ட நெரிசலில் யாரும் இடர்பாடில் அடிச்சுக்கிட்டு உருண்டு போய் செத்து சாகலை. வழிநெடுக்க எங்கேயும் ஆக்சிடெண்ட்டில் சாவலை. எந்த ஒன்றும் இவர் கேட்ட டிராஃபிக் நாங்கள் தான் பொறுப்பு. கூட்ட நெரிசலில் செத்தா நாங்கள் தான் பொறுப்பு. எல்லா பக்கமும் தேவையானது தண்ணி. ஏங்க எத்தனை 47 விட்ட விமானத்தை கூட பிடிச்சிட்டு வந்து தலைகளை பரட்டி விட்டுட்டு உள்ளே போனீங்க. நாங்களே பயந்துக்கிட்டு இருந்தோம், 4 விமானம் புட்டுக்கிட்டு கீழே விழுந்துட போதோன்னு. உயிரை கையில் பிடிச்சிட்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், நிகழ்ச்சி நடத்துகிற நீங்கள், உங்களுக்கு இங்கே துணை இராணுவப்படை, விமானப்படை, கப்பல் படை இவ்வளவும் கையில் வச்சுக்கிட்டு நீங்களெல்லாம் வந்து எங்களை ப்ராசஸை நீங்களெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போனோம்.
நாங்க இத்தனை லட்சம் பேரை அவங்க பாதுகாத்துருக்கோம். வந்து இப்படி கேட்ட அத்தனையும் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் இப்படி இருக்கும்னு உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்களா? அதுல 15 லட்சம் பேர் வருவாங்கங்கிறது சொல்லியிருந்தாங்களா முன்னாடியே? இல்லைங்க, அப்படியெல்லாம் யாரும் எந்த தகவலும் கொடுக்கல. அழைப்பு கொடுத்ததே முதல்வர். நான் அழைப்பு கொடுக்கலைங்க, அது அவங்க பொறுப்பு. கேட்ட அத்தனையும் கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதனால எங்களுக்கு கூட்ட நெரிசல் இல்லாம பாதுகாப்பு கொடுக்குறோம். அவங்க சொல்லலையா இல்ல இவ்வளவு பேர் வருவாங்கன்னு அரசு அனுமானிக்கலையா? ரெண்டுமே நாங்க யூகம் பண்றோம். யூகம் பண்ணோம். எவ்வளவு பேர்? ஒரு 14 லட்சம் பேரை யூகம் பண்ணோம். ஆனால் 15 லட்சம் பேர் இப்படி சொன்னால் ஒத்துக்குவீங்களா? நான் ஏதோ காலம் கடந்து கதை சொல்லிட்டு போகிற மாதிரி ஆகிடக்கூடாது. எவ்வளோ பேர் வேணாலும் வரட்டுங்க, நாங்கள் பாதுகாக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம். உண்டான கிரவுண்ட் ரியாலிட்டியில் பாதுகாத்தோம். 5 பேர். என்ன காரணம்? பொல்யூஷனு, வெயில், நடத்துறது உச்சி வெயில். இவர் ரொம்ப அக்கறையாக பேசுகிறாரு. நான் திரும்பி கேட்குறேன், அந்த விமானப்படைக்கு தெரியாதா? இந்த நேரத்தில் இந்த உச்சி வெயிலில் இப்படி போனால் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்க, கொடை எடுத்துகிட்டு வந்துருங்க. இதெல்லாம் யார் சொன்னது? நீங்கள் சொல்லி நீங்களே அறிவு கொடுத்தீங்க. நாங்களும் மக்களுக்கு சொல்கிறோம். இவ்வளோ பேரை பாதுகாத்துருக்கோம். 5 பேரும் என்னென்ன காரணத்துக்காக இறந்தாங்கிறது அப்புறம். பாதுகாத்ததுனால எங்களுக்கு நீங்கள் பாராட்டு சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறீங்க. சாகசத்தை நீங்கள் பண்ணிவிட்டு சாதனைன்னு சொல்லி இந்த புரட்சி பேசினார் பாருங்க. இந்த புரட்சி கவிதாசன் சார் மாதிரி நீங்கள் பண்ண புரட்சிக்கு பல பேரை சாவடிக்கிறது ஒன்று தான் உங்கள் புரட்சியே. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஐயா எடப்பாடி சொல்கிறார், இது முழுவதும் முதல்வரோட அழைப்பு. முதல்வர் தான் பொறுப்பேற்க வேண்டும். நாங்கள் என்ன கும்பகோணம் மகாமகன் குளத்தில் குளிக்கிறோன்னு சொல்லி அம்மா குளிக்க போகிறார், அனைவரும் ஆதரவு தாரீங்கன்னு போஸ்டர் ஓட்டணும். அங்கே 100 பேர் செத்தானே, அது யார் தப்பு? ஒவ்வொரு முறையும் இதை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அதுக்கான காஷன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க தானே? அந்த அடிப்படையில இருந்து உங்கள்கிட்ட திட்டமிடல் இருந்திருக்கும், அதுக்கான பிளானிங் எல்லாம் பண்ணிருப்பீங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பீங்க. இந்த சாலைகளை பயன்படுத்தலாமா கூடாதான்னு பொதுமக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஃபார்முலா அவர் வாயாலே சொன்னார். ஃபார்முலா 4 நாங்கள் நடத்தினோம். எங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி நடத்தினார். என்ன நடத்துது? அவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லை, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனீங்கன்னு இப்போ இவர் புரட்சி கவிதாசன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன், முப்படையும் சேர்ந்து நடத்துகிற நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியாதா? எத்தனை ஃப்ளைட்டு, எத்தனை குட்டிக்காரன் நடிக்கும், எந்த வெயிலில் எவ்வளோ பொல்யூஷன் வரும், எவ்வளோ 2 பக்கமும் பால அவங்கவுங்க கோட்டில் தள்ளி விட்டதுனால இது நடந்துச்சு. நாங்கள் அப்படியெல்லாம் நவுத்தி விடல. நான் பொறுப்பாக பேசுகிறேன். கேட்ட அத்தனைக்கும் முதல்வர் அதிகாரிகளை கூட வச்சு அவ்வளவும் கொடுத்துருக்கோம். இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். நெரிசல் இல்லை. வாட்டர் பாட்டிலாம் 15 லட்சம் பேருக்கு நாங்கள் டீ, டிஃபனு, காப்பி, சாப்பாடு இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ண முடியுமா? இவர் கேட்குற மாதிரி மாநில அரசு தான் பொறுப்பு. சகோதரர் சொல்கிறார், மாநில அரசு தான் பொறுப்புன்னா டீ, டிஃபன்லாம் இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? என்ன சார் இது? நடக்கிற நிகழ்ச்சியோட சாராம்சம் எப்படி? பப்ளிக்குக்கும் அதில் பங்கு இருக்குது. எல்லாம் ஒரு பெரிய 10 நாளாக கொடுத்த விளம்பரத்தில் ஓஹோன்னு கூட்டம் கூடிருச்சு. நீங்கள் டயத்தை மாற்றி வச்சுருக்கணும். ஏன் இதே ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் டெல்லியிலையோ எங்கேயோ நடத்துனீங்க. அப்போ விடிய இது காலையில் 6 to 7 இல்லை 7 to 8 நடத்துனீங்க. மத்தியானம் 3 to 5. நான் கேட்குறேன், இவ்வளோ புரட்சி கவிதாசன்ட்ட ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை அந்த மொட்டை வெயிலில் விடுவோமா? விடுங்களேன் உங்கள் ஊர்வலத்தை. அதுக்கு மட்டும் டைம் பார்க்க தெரியுதா? கல்யாண பத்திரிகையில் இந்த வெயில்ல நடந்து நீங்க சொல்றது பொருந்தாது. இங்க பாருங்க சூர்யா, அதாவது நீங்க சொல்ற மாதிரி இது அவங்க வந்து வெற்றி கூட அதை குறிப்பிட்டார். அவங்க வந்து வெதர் கண்டிஷனை பார்த்துருப்பாங்க, ஏரோட இது எப்படி இருக்கு, ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பாங்க, அது எந்த டைம்ல பண்ணா சரியா இருக்கும்னா அவங்க டெக்னிக்கலா மட்டும் தானே பார்ப்பாங்க. பாதுகாப்புங்கிறது உங்க ரோல் தானே, அந்த இடத்துல இருந்து தானே பார்க்கணும். நாங்க இப்ப என்ன பாதுகாக்கலன்னு தான் உங்களை கேட்குறோம். என்ன பிரச்சனை வந்தது கூட்டத்தில்? என்ன புரட்சி கவிதாசன் நடுவில் மாட்டிட்டு தப்பிச்சு வர முடியாம படுத்திருந்தாரா? இல்ல ஆம்புலன்ஸ் அனுப்பாம இருந்தா? என்ன பிரச்சனை? 45 ஆம்புலன்ஸ்ன்றாருல. நான் கேக்குறேன், 45 ஆம்புலன்ஸுக்கு எத்தனை பாடி விழுந்தது? இப்படி கேட்டா யாரு ஆம்புலன்ஸும் ஏன் அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியலன்னு 5 பேர் இருக்காங்களே. நான் கேக்குறது அது அதீத விமர்சனம். அது அதீத விமர்சனம். நான் சொல்றேன் 200 ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சிருந்தோன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல அதுல நம்ப மாட்டேங்கிறீங்க. இல்ல அதாவது என்ன இவ்வளவு 15 லட்சம் பேருக்கு 10,000 பாத்ரூம் கட்டிருக்கோம். இல்ல இவ்வளவு கூட்டம் இருக்குங்க. நடமாடும் பாத்ரூம் ஒரு 5000 பாத்ரூம் கட்டிருந்தோம்னு சொல்றேன். இல்ல அதெல்லாம் என்ன பிரச்சனை? இல்ல அதுல என்ன பிரச்சனைனா இவ்வளவு கூட்டம் இருக்குது, அங்க ஒருத்தர் மயங்கி விழுகிறார். அப்ப என்னன்னா முதல் சிகிச்சை கொடுக்க வேண்டியது மாநில அரசு. அதுக்கான மெடிக்கல் கேம்ப் அங்க வச்சிருக்கா சொல்றாங்க. அவங்க ஏன் அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியல? ஒரு அம்மா சொல்றாங்க 2 மணி நேரமா என் கணவன் வந்து இருக்காருன்ட்டு. முதலுதவி கிடைக்கல, ஆம்புலன்ஸ் ஏத்துக்கு அப்புறம் வெஹிக்கிள் ஃப்ளோ இருந்துச்சானு இந்த இடம் இருக்கு இல்லையா? எமர்ஜென்சியோட பிரச்சனை அங்கதான் இருக்கு.
இது அருமையான கேள்வி. கீழே விழுந்துட்டா தடார் ஃபஸ்ட் எய்டுக்கு என்ன உங்களோட இதுன்னு இது நல்லா பார்த்துக்கணும். துணை இராணுவ படையிலேருந்து அவங்களும் அதுக்கு உண்டான மருத்துவ நிவாரணத்துக்குன்னு ஒரு பெரிய டீமையே இறக்கியிருக்காங்க. இல்லைன்னு இப்போ இவரை சொல்லுங்கள். யாரோ உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அப்படி தட்டி பாருங்கள், நெட்டில் தட்டி பாருங்கள். துணை இராணுவ படைன்னு இருக்கு பாருங்கள், அது தனியாக மருத்துவ டீமுன்னு எமர்ஜென்சிக்குன்னு முழு டீமும் இறக்கியிருக்கு. அப்போ நான் கேட்குறேன், எங்கள் டாக்டரை தான் ஒத்துக்க மாட்டீங்க, நீட் எழுதுனாதான் டாக்டர்னு ஒத்துக்குவீங்க. இல்ல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னா இப்ப இது நான் நான் அதுக்கு தான் சொல்றேன், நான் ஃபியூச்சர் பிளானுக்காக பேசுறேன். நேத்து நடந்ததுல இருந்து கத்துக்கிட்ட இன்னொரு பாடம் என்ன தெரியுமா? அந்த ஏரியால நெட்வொர்க்கே ஆக்சஸ் பண்ண முடியல, யாருக்குமே போன் போகல, எல்லாம் ஒரே இடத்துல குவிஞ்ச போது டவர்ஸ்ல பயங்கர ஜாம் ஆகி யாருக்குமே நெட்வொர்க்கே ஆக்சஸ் பண்ண முடியல. அப்ப அடுத்த தடவை இப்படியான ஏதோ ஒரு நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சியில ஒரு இடத்துல இவ்வளவு பொதுமக்கள் கூடினார்கள்னா அப்ப இந்த மாதிரி அவசர உதவி வேணும்னா வெறும் மொபைல் ஆக்சஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், அவசர எண்ணுன்னு ஒரு எண்ணை கொடுத்துருவோம். அந்த எண்ணுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணாங்கன்னா ரஷ்ல அதுவும் கிடைக்காது. அப்ப மாற்று திட்டத்தை நம்ம அரசு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதற்குள்ள இருக்கு. அதுதான் இப்ப நம்ம இதுல இருந்து கத்துக்கிட்ட பாடமா இருக்கணும். இல்ல நீங்க இப்படி கூட பார்க்கலாம், நாங்க கத்துக்கிட்டதுனால தான் இவ்வளவு பேரை காப்பாற்றிருக்கோம். நீங்க யாராவது 15 லட்சம் பேர் கூடின கூட்டத்தில் 5 பேர் அதுவும் அன்பார்ச்சுனேட்டாக இறந்துருக்காங்க. இத்தனை லட்சம் பேரையும் பாதுகாத்த ஒரு தலைவன் தமிழக முதலமைச்சர்னு இவர் என்ன புரட்சி கவிதாசன் நன்றியாக சொல்லுவார்? இல்லை இதை புரட்சி அவர் ஒத்துக்க மாட்டாரா? நாங்கள் யாரும் எதிர்பார்க்காத இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட தமிழக அரசு சமாளித்து அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பாதுகாப்பாக நாங்கள் கொடுத்துட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் சார்கிட்ட கேட்குறதோ இல்லை இவர்கிட்ட சொல்கிறதோ, நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கவனக்குறைவு, எவ்வளோ பிரச்சனை, இதில் என்னென்னலாம் நடக்கும், இந்தியா முழுக்க போய் வான்வெளி சாகசம் பண்ணுறேன்னு சும்மா உட்காந்துருக்க விமானத்தெல்லாம் பிடிச்சிட்டு போய் பரட்டி விட்டுருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா? அது எவ்வளோ பெரிய சாகசம். எவ்வளோ பெருசா இருந்தானாங்க, செத்தவங்க விட்டு தானங்க இளவு. நான் திரும்பி கேட்குறேன், அந்த வருத்தத்தையோ அந்த இழப்பையோ யாரால ஈடு செய்ய முடியாது? அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யணும். 15 லட்சம் பேர்ல இவ்வளவு பேரை பாதுகாத்த முதல்வருக்கு நன்றின்னு சொல்லிட்டு அப்புறமா இது எதிர்பாராம நடந்தது கவிதாசன் நிகழ்ச்சி நடத்துற பொறுப்பு இருக்கு. கவிதாசன் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். இல்ல எங்களுடைய பொறுப்பை நாங்க சரியா பண்ணிட்டோம். அண்ணன் சொன்னது மாதிரி 1945 பயன்படுத்துற விமானத்தை பத்திரமா நாங்க குட்டிக்கரணம் போட வச்சு கூட்டிட்டு போயிட்டோம். ஆனா அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறோம். புடிச்சிட்டு போயிட்டீங்க. அவர் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி, எவ்வளவு பொல்யூஷன் வரும், எத்தனை லட்சம் பேர் கீழே நிக்கிறான் கேளுங்க சார். அடிப்படவே இல்ல வைத்தியம் பண்ண சொல்லி எங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேல இருந்து அவ்வளவு பொல்யூஷனை கிளப்பி விட்டுட்டு மொட்டை வெயில்ல கீழே பல லட்சம் பேரு மூச்சு விட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவிதாசன் அவர் முக்கியமான ஒரு கேள்வியை வைக்கிறாரு, அந்த கார்பன் எமிஷனை பத்தி கணக்கில் கொண்டீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறாரு. இங்க பாருங்க, எத்தனை நாட்டிகள்ல மீனவன் மீன் பிடிக்கிறான், ஒரு வாக்கி டாக் கொடுக்க முடியுமான்னு கேட்டா தெரியாது உங்களுக்கு. அது எங்க பொறுப்பு இல்லைங்க. கடல் உங்க கண்ட்ரோலு, வான்வெளி உங்க கண்ட்ரோலு, நான் ரயில் உங்க கண்ட்ரோலு, மிலிட்டரி உங்க கண்ட்ரோலு, எல்லாம் அன்கான்சியஸா போகுது. எல்லாம் ஃபர்ஸ்ட் கியர் போட்டாலே ரிவர்ஸ்ல போகுது. நான் என்ன சொல்றேன், மேலே இவ்வளோ விமானத்தை விடுறீங்க, மொட்டை வெயிலில் விடுறீங்க, வெதர் உங்களுக்கு தான் தெரியும், அந்த மிஷின் கூட எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் கீழே இவ்வளோ பெரிய பொல்யூஷன் இத்தனை லட்சம் பேரை கூப்பிட்ருக்கீங்க. அப்போ துணை இராணுவம் இங்கே என்ன பண்ணுது? துணை இராணுவம்லாம் பாதுகாக்கணும். ஏன் துணை இராணுவத்தை நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா? நிகழ்ச்சி நீங்கள் நடத்திட்டு இவ்வளோ பாதுகாப்பு நாங்கள் கொடுத்தோம், எங்கள் மருத்துவ அமைச்சரை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டா சார் பாருங்க, பல பேரோட ஆவி தமிழ்நாட்டில் உங்களால தான் சுத்துது. உங்களுக்கு வேலையே தமிழ்நாட்டில் வந்து பேசலாம்.